இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தமிழகத்தை ஆள்கின்ற திமுக அரசு சட்டத்தின் ஆட்சியை நடத்தாமல் சர்வாதிகார ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது என்று உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ஏன் உயர்நீதிமன்றம் இப்படிப்பட்ட ஒரு கடுமையான கண்டனத்தை திமுக ஆட்சியின் மீது கூறியிருக்கிறது என்று பார்த்தால், பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர் ஒரு நில அபகரிப்பு சம்பந்தமாக, ஒரு நில மோசடி சம்பந்தமாக யூடியூப் சமூக வலைதளத்தில் தவறான தகவல்களை கூறினார், உண்மைக்கு புறம்பாக பேசினார், பொய்யாக பேசினார் என்று அவர் மீது ஒரு வழக்கை இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசு தொடுத்து அவரை கைது செய்தது. அந்த கைது நடவடிக்கைக்கு எதிராக நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டார் சவுக்கு சங்கர். கீழமை நீதிமன்றம் சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் வழங்க மறுத்துவிட்டது. உயர்நீதிமன்றம் சவுக்கு சங்கருக்கு தற்பொழுது ஜாமீன் வழங்கி இருக்கிறது. புழல் சிறையில் இருக்கின்ற சவுக்கு சங்கரை உடனே ஜாமீனில் விடுதலை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. அந்த உத்தரவிலே தான் நீதிமன்றம் இவ்வாறெல்லாம் கூறியிருக்கிறது. ஒரு கருத்தை சொன்னார்கள் என்பதற்காக அவர்கள் மீது உடனடியாக வழக்கு தொடுத்து அவர்கள் கைது செய்யப்படுவதை கீழமை நீதிமன்றங்களே கடுமையாக கண்டிக்கலாம். இப்படி எடுத்ததற்கெல்லாம் கைது என்று ஒரு நடவடிக்கையில் அரசு இறங்கினால் அது சட்டத்தை நிலைநாட்ட முடியாது, அது சட்டத்தின் ஆட்சியாக இருக்காது, அது சர்வாதிகார நடவடிக்கையாகத்தான் இருக்கும். ஜாமீன் கேட்ட சவுக்கு சங்கர் போலீசார் போட்ட அந்த எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்கவில்லை. அவர் வழக்கை சந்திக்க தயாராகவே இருக்கிறார். அவர் உண்மைக்கு புறம்பான தகவல்களை சொல்லவில்லை என்று நீதிமன்றத்தில் வாதாடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அவர் மீது உடனடியாக கைது என்பதே ஒரு தவறான நடவடிக்கை. கீழமை நீதிமன்றங்களே இப்படிப்பட்ட காவல்துறையின் கைதை கண்டிக்க வேண்டும். காவல்துறைக்கு கடுமையான நெருக்கடியை நீதிமன்றங்களே கொடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகளே கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். நாம் என்ன கேட்கிறோம்? கருத்துக்கு மாற்று கருத்து வைப்பது ஜனநாயகம். உள்ளபடியே நில மோசடி நடக்கவில்லை என்றால் அவர் மீது அப்படிப்பட்ட வழக்கை தொடுத்து அவரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டிய அளவிற்கு என்ன மிகப்பெரிய குற்றம்? இதில் இன்னொரு வேடிக்கை என்னவென்று கேட்டால், திமுக அரசு அவர்களுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்களையெல்லாம் கைது செய்ய தயங்குவதே இல்லை. ஏதாவது ஒரு சட்ட பிரிவுகளின் கீழ் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்து அவர்களை மிகப்பெரிய மன ரீதியான டார்ச்சரை கொடுத்து அவர்களை பேச விடாமல் தடுக்க வேண்டும் என்று திமுக நினைக்கிறது. இந்திரா காந்தி எமர்ஜென்சியை பிரகடனப்படுத்திய பொழுது நாங்கள் தான் ஜனநாயகத்தை காப்பாற்றினோம், எமர்ஜென்சி எதிர்த்து நாங்கள் தியாகம் செய்தோம், ஜனநாயகத்தின் பிள்ளைகள் நாங்கள் தான் என்று வார்த்தைக்கு வார்த்தை இன்றைக்கும் கூட கொக்கரிக்கின்ற திமுகவை சார்ந்தவர்கள். திமுகவின் முதலமைச்சர் ஸ்டாலினை பற்றி திமுகவினர் பேசுகின்ற பொழுது, ஏன் முதலமைச்சர் ஸ்டாலினே பேசுகின்ற பொழுது, சர்வாதிகார மிசாவை எதிர்த்து நாங்கள் சிறைக்கு சென்றவர்கள், நாங்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றியவர்கள், மிசாவை எதிர்த்து சிறைக்கு சென்றவர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்றெல்லாம் ஜனநாயகத்தை பற்றி வாய்கிலியே பேசிக்கொண்டு ஒரு யூடியூபர் அவருடைய கருத்தை தெரிவித்தார் என்பதற்காக அவரை கைது செய்வது எந்த விதத்தில் நியாயம்? அப்படியே கைது செய்தாலும் காவல் நிலையத்திலேயே அவர்களை ஜாமீனில் விடுதலை செய்திருக்கலாம். திட்டமிட்டு புழல் சிறையில் கொண்டு போய் அடைக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர் என்ன அப்படிப்பட்ட குற்றத்தை செய்திருக்கிறாரா? சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதா என்றெல்லாம் கூட நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கிறது. இதில் இன்னொரு வேடிக்கை என்னவென்று கேட்டால், ஏற்கனவே சவுக்கு சங்கர் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி வைத்த பல விமர்சனங்களுக்கு கடுமையான பதிலடியை நாம் கொடுத்திருக்கிறோம். உள்ளபடியே சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டதை நாம் கொண்டாடுவோம் என்றுதான் பலர் எதிர்பார்த்திருப்பார்கள். நமக்கு அப்படி எந்த நோக்கமும் கிடையாது. சவுக்கு சங்கர் சரியான வாதத்தை வைக்க வேண்டும், தவறான செய்திகளை பரப்பக்கூடாது என்பதிலே என்றைக்கும் மாற்று கருத்து இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது அவர் அவதூறு கருத்துக்களை எல்லாம் கூறியிருக்கிறார். அவருக்கும் நாம் பதிலடி கொடுத்திருக்கிறோம். ஆனாலும் கூட ஒரு பத்திரிகையாளர், ஒரு ஊடகவியலாளர் மீது இப்படிப்பட்ட சர்வாதிகார நடவடிக்கையை திமுக அரசு திணிப்பதை நீதிமன்றமே கண்டிக்கிறது என்று சொன்னால் திமுக ஆட்சி எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது.
இதே நடைமுறையைத்தான் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்திற்கு எதிராக அமைதியாக போராடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் மீதும் திமுக அரசு திணித்தது. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகள் தொண்டர்களை கைது செய்து பாளையங்கோட்டை சிறையில் கொண்டு போய் அடைத்தார்கள். மதுரை சிறையிலே அடைத்தார்கள். நெய்வேலியில் சிறை இருக்கிறது. ஆனால் அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு அந்த இளைஞர்களை உளவியல் ரீதியாக காயப்படுத்த வேண்டும், மன ரீதியாக அவர்களை துன்பத்திற்கு ஆளாக வேண்டும் என்றுதான் திமுக திட்டமிட்டு இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்தது. அதனால்தான் திமுகவிற்கு நீதிமன்றமே கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் இன்றைக்கு இருக்கின்ற திமுக அரசு ஆட்சி நடத்துவதற்கு லாய்க்கில்லாத அரசு என்று நீதிமன்றம் தீர்மானித்து விட்டதை போலவே தெரிகிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.